நீங்க நிறைய பேருக்கு வேலை இல்லை, வேலையை தேடி போய் கேட்டு வேலைக்கு போனவர்கள் சொன்னதை செய்வதற்கு மனம் இல்லை. அந்த வேலைக்கு சென்றவர்கள் நமக்கு கொடுத்த பணியை ஒழுங்குங்கிரமமாக செய்ய வேண்டும் எண்ணம் இல்லை. வேலைக்கு போயிட்டோம், அது தினமோ வாரமோ மாதத்தில் இருமுறையோ கொடுக்கின்ற அந்த தகுதிக்கு ஏற்ற வருமானத்தை சில கம்பெனிகள் இப்படியாக பணத்தை கொடுக்க விரும்புகிறார்கள். அப்போ வேலைக்கு செல்வது உண்மையாய் செய்ய வேண்டும். வேலைக்கு போனா பணம் வந்துடும் அப்படின்னா வரும், நம்ம வேலையும் செய்யணும். அப்பதான் அதை நடத்துகிற முதலாளி வந்தவர்கள் நிமித்தம் அந்த கம்பெனியிலே வருமானம் வரும் பொழுது, அவர் எதிர்பார்க்க அந்த வருமானம் வரும் பொழுது வேலை செய்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து மீதி இருப்பதிலே தனக்கு போதுமான லாபம் கிடைத்தது, இது அதற்கு மேலும் என்று அவர் நினைக்கும் போது அதை எடுத்து அக்கௌண்ட்லயோ இல்ல லாக்கர்லயோ என்ன பண்ணோம், அந்த பணத்தை எடுத்து வைப்பாங்க. நாள் வரும், அதுல ஆண்டுல பார்த்தா ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு காரியம் வருது. புதிய வருடம் அது முடிந்த பிறகு பொங்கல், போகி, காணும் பொங்கல், காணாத பொங்கல், இவை எல்லாவற்றையும் கண்டு கழிக்க பணம் வேணும். இருக்கிற வருமானத்தில் தங்கள் குடும்பத்தோடு நண்பர்களோடு அதை உற்சாகமாய் செலவழித்து சந்தோஷமா இருப்பது போல அந்த காரியத்தை எண்ணி சந்தோஷமா இருப்பார்கள். ஏன்னு கேட்டால் அந்த உலகத்தில் எல்லாம் மாயை. அப்படிதான் இது வரைக்கும் நடந்துட்டு வருது. அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதிலே சிலர் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதை நம்பும்படியே அவர்கள் உள்ளம் தேவனாகிய கர்த்தரை நினைத்து பார்த்து, அவர் எனக்கும் கூட ஏதாகிலும் செய்ய மாட்டாரா? அப்படி ஒரு ஏக்கம், தாகம், நம்பிக்கை, அதனாலே சபைக்கு தொடர்ந்து வருபவர்கள் தனக்கு நினைத்த காரியம் இந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவனால் எனக்கும் கூட கிடைக்குமா எதிர்பார்க்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும். அந்த காரியம் கிடைக்கும்படியாய் உழைக்கணும், காத்திருக்கணும், நம்பணும். தேவன் சொன்னதை நினைவுபடுத்தும்படியாய் இருதயத்திலே தக்க வைத்து அதை எண்ணி பார்த்து, அதுதான் ரிவ்யூ, மற்றவர்களுக்கும் சொல்லணும், நாமும் கூட நினைவுபடுத்திக் கொள்ளணும். இப்படியெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும்.